வணக்கம். இன்றைக்கி நாம் சிம்பிளாக சூப்பராக ஒரு முட்டை ரோஸ் செய்ய போகிறோம். இந்த முட்டை ரோஸ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்திங்கன்னா 10லேருந்து 15 முட்டை தாராளமாக எடுத்துக்கோங்க. 1-2 முட்டையோடு யாராலையும் இதை நிறுத்த முடியாது. மசாலாவுக்கு தேவையானது 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான உப்பு, கொஞ்சம் சீரகம், எண்ணெய், கருவேப்பிலை. முட்டைகளை நல்லா வேக வச்சு கீரி எடுத்துக்கோங்க. 4 பக்கமும் நல்லா கீரிக்கோங்க. அப்போ தான் மசாலா உள்ள சூப்பராக இறங்கும். ஒரு கடாயில் தேவையான எண்ணெய் எடுத்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சீரகங்களை போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே நம்ம வச்சுருக்கிற மசாலா பொருட்களை அப்படியே மசாலா பொருட்களை போட்டு வதக்குங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்குங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிங்கன்னா மசாலா சீக்கிரம் கருகாது, இல்லைன்னா மசாலா பொருட்கள் சீக்கிரமாக கருகிடும். இப்போது நாம் வேக வச்சுருக்க முட்டைகளை போட்டு நல்லா கலந்துக்கணும். நல்லா பிரட்டி எடுக்கணும். ரொம்ப சாஃப்டாக கிளறுங்க, இல்லைன்னா நமக்கு முட்டை பிஞ்சிடும். இந்த டிஷ் செய்ய ரொம்ப நேரம் எடுத்துக்காது. ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி கருவேப்பிலைகளை போட்டு இருக்குங்க. பாட்டி இதில் மல்லித்தலைகளையும் புதினா தலைகளையும் போடுறாங்க. ஏன்னா அவங்க பிரியாணி செஞ்சதில் கொஞ்சம் மிச்சம் இருந்தது, அதை போடுறாங்க. நீங்கள் வேணும்னா போடுங்க, நல்ல மணமாக இருக்கும். வேணான்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. சூப்பரான முட்டை ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் லக்ஷ்மி பாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.